தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். பள்ளியில் ஆசிரியர் மனதில் பதியாத வார்த்தையை தண்டனையாக 50 முறை எழுதி வருமாறு கூறுவது போல் தாயை பழித்தவன் ஏமாற்றியவன் பின்னாளில் அம்மா தாயை தர்மம் செய்யாமா என்று பலமுறை கூறி அந்த பாவத்தின் தண்டனையை அணிவிக்கிறான். அம்மா அம்மா என்று பணக்காரன் உடல் வழியால் அம்மா அம்மா என்று கதறுகிறான். சாணத்திற்கு மதிப்பு கொடுங்கள், பணத்திற்கு பின்னால் செல்லாதீர்கள், பணத்தை செல்வம் என்று நினைக்காதீர்கள். உயிர்தான் செல்வம். அதனால்தான் மகாவிஷ்ணு லட்சுமி தன் இருதயத்தில் வைத்திருக்கிறார். இருதயம் நின்றுவிட்டால் லட்சுமி போய்விடும். உயிர்தான் செல்வம். லட்சுமி உயிர் போய்விட்டால் நீ வைத்து கொண்டு உள்ள செல்வம் அனைத்தையும் நீ எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். 5 கோஷத்தில் எப்படி உள்ளே சென்று ஆனந்தமய கோஷத்தை அடைவதென்று பல பேருக்கு புரியவில்லை. அதை தற்போது பார்ப்போம். நமது தேகத்தில் அன்னமய கோஷம், அதன் 6ஆம் நிறம் மஞ்சள், அதன் இயக்கத்தின் மையம் தொப்புள். அடுத்தது மனோமய கோஷம், அந்த இயக்கத்தின் மையம் இருதயம், அதன் 6ஆம் நிறம் சிகப்பு. நம் பேச்சுவாக்கில் நம் மனதை தொட்டு சொல்கிறேன் என்று மார்பை தானே தொடுகிறோம். அடுத்தது பிராணமய கோஷம், இதன் 6ஆம் நிறம் பச்சை, அதன் இயக்கத்தின் மையம் தொண்டை, அண்ணாக்கு, வாயில். அடுத்து விஞ்ஞானமய கோஷம், அதன் 6ஆம் நிறம் நீலம், அதன் இயக்கத்தின் மையம் புருவநெற்றி, அதன் 6ஆம் நிறம், அதன் இயக்கத்தின் மையம் புருவநெற்றி. அடுத்தது ஆனந்தமய கோஷம், அதன் 6ஆம் நிறம் வெள்ளை, அதன் இயக்கத்தின் மையம் தலை உச்சி. இந்த 5ம் ஒரு முட்டையில் உள்ள அடுக்குகள் போல நமது தேகத்தில் உள்ளன. வாசியோகத்தில் விஞ்ஞானம் புத்தகத்தில் 5 மந்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த மந்திரங்களை சொல்லி வர ஒவ்வொரு ஆறாவுக்கும் சென்று சகசரத்தில் அது செல்ல வழிவகுக்கும். தவநிலையில் செல்லும் முன் அந்த மையத்தை நினைத்து கொண்டு நெற்றி வரை சென்று அங்கேயே உங்கள் எண்ணத்தை நிறுத்திவிட்டால் அந்த மையத்திலிருந்து ஆனந்தமய கோஷத்துக்கு அது ஜோதி ரூபமாக காட்டும். அல்லது சகசத்தில் கூட நம் எண்ணத்தை கண்களால் நிறுத்தினால் ஒவ்வொரு ஆறாக்குள் புகும்போது புருவத்தில் மஞ்சள், சிகப்பு, பச்சை, நீலம், வெள்ளை என்று நிறங்கள் தோன்றும், மறையும். இந்த ஆறாவையே வள்ளலார் திரை என்று கூறினார். கடவுளை உள்ளே தேடு என்று கூறியதும் இதற்காகத்தான். எது கடவுள்? உன் உயிர்தானே உனக்கு கடவுள். அந்த உயிரைத்தான் கடவுள் என கூறினார்கள். நீங்கள் உள்ளே உயிரை தேடாமல் கடவுளை தேடுகிறீர்கள். கடவுள்தான் உங்கள் உயிராக உள்ளே தேடச் சொல்கிறார். உயிரே கடவுள், அதன் ரூபமே ஜோதி, ஒளி வடிவம். உடல் உயிர் அல்ல, உயிர் உடலின் வடிவமும் அல்ல. நீங்கள் உடலையே உயிராக நினைப்பதால் உயிர் உங்களுக்கு புலப்படுவதில்லை. நமது 2 கண்கள் டிவி ரிமோட் போல. எந்த பட்டனை அழுத்துகிறோமோ அந்த சேனல் தெரிவது போல நீங்கள் கண்களால் எண்ணத்தினால் அந்த மையத்தை சிந்தனை செய்கிறீரோ அந்த மையத்தை நீங்கள் அடைவீர்கள். பாட்டன், பூட்டன், தாத்தா, பாட்டி, தாய், தந்தை இவர்கள் எல்லாம் சென்றபின் நீங்கள் அவர்கள் உயிர் எங்கே சென்றதென்று தேடவில்லை. அவர்கள் விட்டு சென்ற பொருள்களையே தேடி எடுத்து வைத்துக் கொண்டீர்கள். ரமணரின் தந்தை இறந்தபோது ரமணர் தந்தை விட்டு சென்ற பொருளை தேடவில்லை. என்னிடம் இத்தனை நாள் பேசிய தந்தை எங்கே என்று தேடினார். அந்த தந்தை பிரம்மம் என்று உணர்ந்து தந்தையை பிரம்மத்தை அடைந்தார். நீங்களும் உயிரை தேடினால் உயிர் பொருளாகலாம். பொருளை தேடினால் பொருளாகவே பூமியில் உருமாறுவீர்கள். தாய் தந்தை அனைத்தையும் விட்டு சென்றதை கண்டு ஞானம் வரவில்லை என்றால் நீ எந்த குருவிடம் சென்றாலும் ஞானம் கிடைக்காது. பிருந்தாவனத்தில் கண்ணன் பிறந்த அந்த நாளும் வந்திடாதோ என்று பக்த மீரா பாடுகிறார். கண்ணனை தற்போது உடலோடு பார்க்க முடியாது என்று தெரிந்து அவர் பிறந்த அந்த நாளும் மீண்டும் வந்துவிடாதா? அப்பொழுதோடு கண்ணன் உடலை கண்டுவிடலாம் என்று பாடுகிறார். கண்ணனை ஒளி ரூபமாக காணலாம், மீண்டும் உடலோடு காண முடியாது. ஞானிகளுக்கு அது புரியும். அதனால் தான் கண்ணனை மீண்டும் உடலோடு பார்க்க முடியாது என்ற ஏக்கத்தில் இப்படி பாடுகிறார். பக்தமீராவும் ஞானிதானே, அதைத்தான் கூறுகிறோம். ரூபம் மறைந்துவிடும், ரூபத்தை பற்றாதீர்கள், பிரம்மத்தை பற்றுங்கள். பிரம்மத்தில் இருந்து கண்ணன் ரூபம், மீண்டும் கண்ணன் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவார். பல ஸ்தானங்களில் ஞானியல் விஷ்ணுவின் அவதார ரூபத்தை காட்டி அருளுமாறு தவம் செய்யும் போது அவர் ஒளி ரூபமாக அந்த உருவத்தை அவர்களுக்கு காட்சியளித்து பின் மறைந்து விடுவார்கள். ஞானிகள் அந்த ரூபத்தை நமக்கு சிலையாக வடித்து நமக்கு அருள் புரிந்தார்கள். வீட்டிலிருந்து நாம் வெளியே சொல்லும்போது வக்கீல் ரூபமாகவும் டாக்டர் ரூபமாகவும் போலீஸ் ரூபமாகவும் செல்கிறோம். வீட்டிற்கு வந்தவுடன் அந்த ரூபத்தை கலைத்துவிட்டு நாம் முன்பு என்ன ரூபத்தில் இருந்தோமோ அதே ரூபத்தில் சென்று விடுவது போல பிரம்மத்திலிருந்து தோன்றிய அனைத்து ஞானிகளும் மகான்களும் ரூபங்கள் பிரம்மத்தில் கலந்தவுடன் அவர்கள் முன்பெடுத்த ரூபங்கள் மறைந்துவிடும். உடலால் பிரம்மத்தை காண முடியாது. அதனால்தான் கண்ணனை பிரம்மமாக பாவித்து நம் கண்களால் அந்த ரூபத்தை கண்டு அதில் மயங்கி அதிலேயே லயப்பது யோகமே, ஞானமே. இதற்கு முன் நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாயோ அத்தனையும் மறந்து விட்டாய். அல்லது எடுத்த உருவங்களும் செய்த செயல்களும் கடந்த கால நினைவுகளாக எடுத்த உருவத்துடன் போய்விட்டது.
நீ எடுத்த உருவத்துடன் செய்த செயல்கள் அனைத்தும் அந்த உருவம் கலைந்தவுடன் இறந்தவுடன் அதோடு எல்லாம் போய்விட்டது. போன ஜென்மத்தில் நீ சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தும் இந்த ஜென்மத்தில் உனக்கு மீண்டும் வந்ததில்லை. அதன் பிறகு எடுத்த பிறவி அது பற்றி உனக்கு எதுவும் தெரிவதில்லை. எடுத்த பிறவி மட்டும்தான் உனக்கு தெரியும். அதைத்தான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ராகவேந்திரருக்கு சரஸ்வதி தேவி கூறுகிறார், நீ முற்பிறவியில் பிரகலாதன், அதன் பிறகே நீ வியாசராக தீர்த்தார். இப்பொழுது நீ ராகவேந்திரா என்று சரஸ்வதி சொல்லிதான் ராகவேந்திரருக்கு தெரிகிறது. எடுத்த பிறவிகள் ராகவேந்திரருக்கு முன்னமே தெரியவில்லை. இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், பிறப்பின் உடல் நம்முடனே வராது. பிறப்பின் கர்ம விதை பதிவு எண்ணம் பிறவிதோறும் நம்முடனே வரும். ஒரு செயலுக்கு உண்டான எதிர்வினை நிச்சயம் நம்மை தொடரும். பிரகலாதன் விஷ்ணு மேல் கொண்ட பக்தியாலும் தந்தையின் மரணத்துக்கு பிரகலாதன் காரணமானதால் அந்த வினைக்கு பிறவிகள் எடுக்க வேண்டியுள்ளது. இதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்று நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையை நடந்துங்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம்.